எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நாங்கள் நகர் கிராமத்துலேருந்து சொல்கிறோங்க. நாங்கள் விவசாயி தான். இது லால்குடி பக்கத்தில் 5 கிலோமீட்டர் உள்ள ஊர். இது வந்து ஒரு மிகப்பெரிய விவசாய பூமி உள்ள ஊர் லால்குடி ஏரியாவிலே. இங்கே வந்து அதில் குருவை சாகுபடி வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்த வருஷம். பட் வந்து இங்கே ப்ரொக்யூர்மெண்ட் வந்து ரொம்ப லோ அண்டு ஆள் பற்றாக்குறை. பிடிச்ச மூட்டையே 10 நாளைக்கு மேலே தேங்கி கிடக்கு. அது ஏற்றுறதுக்கு போதுமான லாரி இது வரைக்கும் அனுப்பலை. எல்லாம் முளைச்சி போச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாம் முளைச்சி போச்சு. இப்போ இன்றைக்கி தான் துரிதமாக செயல்பட்டு 2-3 லாரியில் வந்து நெல் ஏற்றிட்டுருக்காங்க. ஏறக்குறைய பிடிச்ச சிப்பமே கிட்டத்தட்ட 3000 சிப்பத்துக்கு மேலே அடுக்கி இருக்குது. அளக்க வேண்டியது 2000 சிப்பம் இருக்குது. இது என்றைக்கு அவங்க ஓவர் கம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதற்குள்ளே எல்லாம் முளைச்சி போய்டும். அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்க நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் இது வரைக்கும் வந்து ஒன்றும் அந்தளவுக்கு எடுத்த மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் இன்றைக்கி தான் லாரி வந்திருக்கு. இதுக்கப்புறம் அந்த லோடு மேலாம் ஆக்டிவாக செயல்படுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு ஆல்மோஸ்ட் எல்லாம் பாதிக்கப்பட்டு எல்லாம் முளைச்சி அகால பாதாளத்துக்கு போயிட்டாங்க எல்லாமே. இதுதான் நடைமுறை நிலவரம், விவசாயிகள் நிலவரம், நகர் நிலவரம். அடுத்த கட்டமாக நகர் வந்து இமீடியட் ஸ்டெப் எடுத்து போதுமான நடவடிக்கை எடுத்து நெல்லை பிடிச்ச நெல்லை அனுப்புறதுக்கான லாரி அனுப்பிச்சு கடற்கரை நெல்லை பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வாங்கன்னு நினைக்கிறோம். இப்போ தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆர்ஐ விஓ கிராம நிர்வாகம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஆர்டிஓவும் வரதா சொல்கிறாங்க. ஆர்டிஓ ரிப்போர்ட் கேட்டிருக்காராம். அவங்களும் பார்த்துட்டு போதுமான நடவடிக்கை எடுக்கணும்னு உடனே அஷ்யூரன்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவர் ரெவன்யூவில் வந்து ஆர்ஐ வந்து நனைஞ்ச மூட்டை எல்லாத்தையும் எடுத்து ரிப்போர்ட்டை அனுப்பிச்சிடுறேன் சார்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பட் வந்து டிஎன்பிசியில் வந்து டாப் ஆஃபீஸில் வந்து யாரும் வந்து பார்த்த மாதிரி தெரியல. இந்த மாதிரி சரியான பதில் சொல்கிற மாதிரி தெரியல. ஆனால் இன்றைக்கி வந்து 2 லாரி வந்து அளந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு 6 லாரியில் இருக்குது. எல்லாமே நிலையில் நனைஞ்சு முளைச்சி போய் இருக்குது. இதுதான் சுச்சுவேஷன், நகர் கிராமத்தோட சுச்சுவேஷன். நெல்லை ஏற்றுமதி செய்கிறதுக்கு அந்த மிஷின்லாம் அவங்க பயன்படுத்துறது இல்லை, மிஷின் பயன்படுத்தி தான் இருக்கிறாங்க. அதுக்கு ஆள் கம்மியாக இருக்குது. ஆள் கொடுக்கணும். ஆள் பற்றாக்குறை. ஒரு நாளைக்கு வந்து 2000 மூட்டை ப்ரொக்யூர் பண்ணால் தான் இந்த வில்லேஜை பொறுத்தளவில் 2000 மூட்டை ப்ரொக்யூர் பண்ணால் தான் சரியாக இருக்குது. ஆனால் வந்து 900 சிப்பம் 800 சிப்பம் தான் அளக்குறாங்க. பட் கெப்பாசிட்டி கூட லேபர் ஷார்ட்டேஜ் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்குது. இதை ஓவர் கம் பண்ணால் தான் சரி பண்ண முடியும். பட் நேச்சுரல் ஃபேக்ட் மழையும் ஒரு பக்கம் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்திருச்சு. நம்ம எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது. மழையினுடைய பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தி. அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இயற்கையை. இதுதான் இயல்பு நிலவரம். என் பேர் நகர் கிராமத்தில் ரமேஷ். என் பேர் அஞ்சானஞ்சன். நான் வந்து ஒரு 25 ஏக்கர் விவசாயம் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம்னா லால்குடியில் பார்த்தோம்னா ஒரு விவசாயி நெல் நடணும்னா ஏக்கருக்கு 40,000 50,000 வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. செலவு பண்ணுறப்ப கையில் பணம் இருந்து பண்ணுறாங்களா? கிடையாது. அவங்க கடன் வாங்கி நகையை வச்சு பெண்களுடைய தாலியை வச்சு தான் விவசாயம் பண்ணுறாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் விவசாயம் வளர்ந்து கடன் வாங்கி வரப்போ அந்த நெல்லானது வளர்ந்து வரும் சூழ்நிலையில் மழை பெய்யுது. இயற்கை இடர்பாடுக்கு கடந்து இன்றைக்கி நெல்லை கொண்டு வந்து போடுறப்ப கிட்டத்தட்ட அந்த நெல் வந்து 15 நாளாக 10 நாளாக 12 நாளாக நெல் கொள்முதல் செய்யாமல் நெல் முளைச்சிருக்குது. இதை நாம் பக்கத்தில் இருந்து பார்க்குறோம். லால்குடி நகராக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்க 2-3 கொள்முதல் நிலையங்களாக இருக்கட்டும், எல்லா கொள்முதல் நிலையத்துலேயும் முளைச்சி போய் தான் நெல் கிடக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த மாந்திரம் பக்கத்தில் இருக்க கொள்முதல் நிலையத்தில் நெல் நாற்று நடலாம். அந்த கொள்முதல் நிலையம் பார்த்திங்கன்னா நெல்லே நாற்று நடலாங்கிற அளவுக்கு இருக்குது. இதற்கெல்லாம் தீர்வு வேண்டுமென்னா லால்குடி சட்டமன்றமாக இருக்கட்டும், எந்த தமிழ்நாட்டில் இருக்க எந்த சட்டமன்றமாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட அரசாங்கமாக முயற்சி செய்யணும். நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்யும் இடங்களில் குடவுன் வசதி இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5000 மூட்டை 10,000 மூட்டை வாங்கி அடுக்கிறக்கூடிய தருணமாக இருந்தால் விவசாயிகள் வந்து அந்த இடத்துல போட்டு அவங்க கொண்டு வந்து இறக்கிட்டு உடனே விற்றுவிட்டு உடனே போயிடுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் மழை பெஞ்சா அதை பாதுகாத்து அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ளே அவங்களுடைய ஏண்டா நெல்லை நடுறோங்கிற அளவுக்கு போகுது. அதனால் நாங்கள் என்ன தீர்வு என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் இப்போ நஷ்ட ஈடாக இந்த விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 20,000 தரணும். இதை ஏன் செய்கிறோம்னா சொல்கிறோம்னா, இன்றைக்கி தீபாவளி விவசாயிகள் கொண்டாடலை. ஏன்னா விவசாயிகள் இன்றைக்கி கண்ணீரில் இருக்காங்க. இன்றைக்கி மழை பெஞ்சு தண்ணீரில் இருக்குது, விவசாயிகள் வந்து கண்ணீரில் இருக்காங்க. அதனால் அரசாங்கம் பார்த்து இந்த விவசாயிகளுக்கு ஒரு தீர்வாக ஏக்கருக்கு 20,000 தரணும். அதே மாதிரி இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் மிக தீர்வாக இன்றைக்கி பார்த்தோம்னா 5 நாள் இந்த நெல் பண்ணலை. அப்போ இலக்கு வைக்கணும், அரசாங்கம் இலக்கு வைக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 3000 மூட்டை 4000 மூட்டை அப்படி இன்றைக்கி பார்த்தோம்னா விவசாயிகள் நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் விசாரித்து வைக்க சொல்கிறாங்க 5000 மூட்டை கூட எங்கள்கிட்ட ரெடியாக இருக்குது. ஆனால் வாங்குறதுக்கு அரசாங்கம் ரெடியாக இல்லை. ஆனால் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க, அவங்க ஒரு தரப்பு சொல்கிறாங்க நாங்கள் வாங்கிட்டு இருக்கோங்கிறாங்க. ஆனால் போதுமான அளவு நெல்லை விவசாயிகிட்ட இருந்து கொள்முதல் செய்யலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு விவசாயிகிட்ட இருக்குது. அதனால் இந்த அரசாங்கம் வந்து விவசாயத்துறை அமைச்சர், வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக விவசாயிகளை சந்திக்கணும். அவங்க சந்தித்தாதான் இதுக்கு தீர்வு உண்டு. நேரடியாக களத்துக்கு இறங்கணும். அப்போ விவசாயிகளுடைய படுற கஷ்டத்தை யார் எது சொன்னாலும் அவங்க நேராக புரிஞ்சுக்குவாங்க.
அப்போ இதில் வந்து புரிஞ்சிக்கிறப்ப விவசாயிகள் படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்குவாங்க, ஏக்கருக்கு என்ன இழப்பீடு தரலான்னு புரிஞ்சுக்குவாங்க. இந்த நெல் வந்து முளைச்சிருக்குது, அதை மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்க அந்த நெல் வந்து இது பண்ணுறதுக்கு 4 நாளைக்கு முன்னே அனுமதி கொடுத்தாச்சுன்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் இந்த அரசாங்கம் புரிந்து கொண்டு விவசாயிகளுக்கு மிக நல்ல முறையில் இது போனது போச்சு. ஆனால் இனி வருங்காலத்தில் இனி நாளையிலிருந்து இந்த அரசாங்கமானது விவசாயிகளுடைய நெல்லை நல்ல முறையில் உடனடியாக விவசாயிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்ணுறாரு, மாவட்ட ஆட்சித்தலைவர் வரணும், இந்த ஸ்பாட்டுக்கு வரணும், என்ன பிரச்சனைகள் இருக்குது விவசாயிகளோட குறையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்கணும். ரெண்டாவது, இந்த லால்குடி சட்டமன்றத்தில் 2 அமைச்சர்கள் இருக்காங்க, நமக்கு 2 அமைச்சர்கள் கொடுத்துருக்கோம். இந்த 2 அமைச்சர்கள் நேரடியாக களத்துக்கு வரணும், விவசாயிகளுடைய நெல் கொள்முதலத்தை ஆய்வு பண்ணணும். தீபாவளிக்கு வந்து பார்த்துருந்தா தெரியும், விவசாயிகளுடைய கண்ணீரை அந்த தீபாவளிக்கே தெரிஞ்சிருக்கும். மழையில் அவங்க பட்ட பாட நேராக வந்து பார்த்தா தான் தெரியும், நம்ம வந்து ஃபோனில் பேசுகிறதோ மற்றதில் பார்க்குறதோ தெரியாது. அதனால் நேரடியாக களத்துக்கு அமைச்சர்கள் வரணும், மாவட்ட ஆட்சியில் வரணும். இந்த பிரச்சனையை அந்த அரசாங்கமானது தீர்வு கண்டு இந்த விவசாயிகளுடைய ஈரப்பதத்தை இப்போ கணக்கில் கொள்ளாமல், ஈரப்பதம் இருந்தாலும் அதை வாங்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.